ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுடைய நேம் கரெக்ஷனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷனோ இல்லை வந்து அட்ரஸ் கரெக்ஷனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஆகிடும். ஸோ ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து உங்களால் பார்க்க முடியாது. ஸோ வந்து அப்டேட் ஆச்சா அப்டேட் ஆகலையா இல்லை வந்து கேன்சல் ஆச்சா இல்லை வந்து ரிஜெக்ட் ஆச்சான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து ரொம்ப நாளாக எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எப்படி நம்ம சீக்கிரம் வந்து தெரிஞ்சுக்கலாம்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூகுளில் போய்ட்டு uida.gov.in.en இருக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் சர்ச் கொடுத்து நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இந்த பேஜ் வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே வாங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா கான்டாக்டர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ இன்னொரு வழி இருக்குது. ஸோ இந்த இமெயில் ஐடி இருக்குது பாருங்கள், help@uida.gov.in இருக்குங்க. ஸோ இது வந்து நீங்கள் காப்பி பண்ணிங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு போய்ட்டு உங்களுடைய ரிக்வஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் மெயில் ஐடிக்கு போய்டுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடியிலேருந்து நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம். மெயில் ஐடி போய்ட்டு டூவில் பார்த்தீங்கன்னா help@uida. இந்த இமெயில் ஐடி இருக்குது பாருங்கள், இது வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ சப்மிட்டில் போய்ட்டு ஆதார் கரெக்ஷன் பெண்டிங்னு கொடுத்துட்டு ஸோ வந்து நம்மளுடைய ரிக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். ஸோ வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து நேம் கரெக்ஷன் கொடுத்ததுலாம் நான் வந்து நேம் கரெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி டைப் பண்ணிங்க, ஆதார் என்ரோல்மெண்ட் as I had updated my Aadhaar card for name correction demographic updation which is still in process for long time. As it is an emergency need, I kindly request to solve the pending issue as soon as possible. Thank you. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது மாதிரி ஒரு மெயில் ஐடி அனுப்பும்போது அவங்க வந்து நம்மளுடைய ரிக்வஸ்ட் வந்து அவங்க பார்த்துட்டு டக்குன்னு வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ 2-3 டேஸ்லேயே வந்து நம்மளுடைய பெண்டிங் ஒர்க் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ வந்து நம்மளுடைய அப்டேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுடைய ரெக்வஸ்ட் நம்பர் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும். ஸோ டேட் டைம் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கரெக்ஷனுக்கு நீங்கள் கொடுத்தீங்களோ அதுக்கு நேராக வந்து நீங்கள் ஏதிங்க. ஸோ நீங்கள் வந்து நேம் கரெக்ஷன் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் நேம் எழுதிங்க, உங்களுடைய மொபைல் நம்பரு கொடுத்துங்க, உங்களுடைய இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும் பாருங்கள், உங்களுடைய நீங்கள் ஃபீஸ் பே பண்ண பில்லோட இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும், அதை என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணின்னு சொல்லிட்டு அது வந்து கேட்கும். ஸோ அது வந்து என்ட்ரு பண்ணிங்க. டேட் ஆஃப் பேமெண்ட் கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் என்றைக்கு வந்து பேமெண்ட் பண்ணின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அதை என்ட்ரு பண்ணுங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணியிருப்பீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து இந்த மெயிலோட அட்டாச் பண்ணுறங்க. ஸோ அவங்க வந்து செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து சென்ட் கொடுத்துங்க. ஸோ சென்ட் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 2-3 டேஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்குது பாருங்கள், ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டவுட் வந்து நாங்கள் கிளியர் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.